ஹலோ குட்டீஸ், கதைக்கு போலாமா? இது ஒரு அழகான பசுமையான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு வயசான விவசாயி வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவர் தனக்கு துணையா ஒரு பசுமாட்டையும் வளர்த்துக்கிட்டு வந்தாரு. அதோட பேரு கண்மணி. கண்மணினா அந்த தாத்தாவுக்கு ரொம்ப பிரியம். ரொம்ப சந்தோஷமா, அருமையா பராமரிச்சு வளர்த்துக்கிட்டு வந்தாரு. தன்னுடைய குடும்பத்துல ஒன்னாவே பாவிச்சு வளர்த்துக்கிட்டு வந்ததுனால கண்மணி மேல அதீத பிரியமும் பாசமும் அவர் வச்சிருந்தாரு. அவரு அந்த கிராமத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு காட்டுக்கு தான் கண்மணிய அழைச்சிக்கிட்டு போவாரு மேய்ச்சலுக்காக. அப்படி மேய்ச்சலுக்காக போகும்போது கண்மணிக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைச்சா. அவளுடைய பேரு ராதா. ராதாவும் கண்மணியும் நெருங்கிய நண்பர்களா மாறிட்டாங்க. வயசானதுனால அடிக்கடி தாத்தாவால அந்த காட்டுக்கு கண்மணிய அழைச்சிட்டு போகவே முடியல. அதனால கண்மணிக்கு வலியெல்லாம் பழக்கமானதுனால அதுவே தன்னுடைய தோழியவும் அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு மேய்ச்சலுக்கு போயிட்டு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்பி வந்துடும். அது தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஆனா அந்த காட்டுல வாழ்ந்த ஒரு புலிக்கு கண்மணி மேல ஒரு ஆசை. நல்ல கொழுத்து வளர்ந்திருக்கிற அந்த மாட்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும், ரொம்ப அருமையா இருக்குமேன்னு அந்த கண்மணிய வேட்டையாட துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கண்மணி கிட்ட இந்த புலியால வெகு சுலபமா நெருங்கவே முடியல. எப்படியாவது அந்த கண்மணி கிட்ட நெருங்கி அத வேட்டையாடணும்னு நேரத்தை பார்த்து காத்து கொண்டே இருந்துச்சு. அப்போ அந்த கிராமத்துக்கு நாடகம் நடத்துற ஒரு கும்பல் வந்தாங்க. அவங்க நிறைய மிருகங்களுடைய காஸ்டியூம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு மாட்டோட காஸ்டியூமும் இருந்துச்சு. அத புலி தந்திரமா எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. இந்த மாடு மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு போய் கண்மணியை ஏமாத்தி நாம அத வேட்டையாடணும்னு முடிவு பண்ணுச்சு. ஒரு நாள் அதிகாலையில அந்த புலி அந்த மாட்டு வேஷம் போட்டுக்கிட்டு கண்மணி வீட்டை நோக்கி போச்சு. கண்மணி கிட்ட, கண்மணி, உன்னுடைய ராதாவுக்கு ஆபத்து, அவ அங்க சேத்துல சிக்கிக்கிட்டா, அவளை என்னால காப்பாத்த முடியல, உன்னை அழைச்சிட்டு வரும்படி அவ சொன்னா, நீ வாயேன் அப்படின்னு மாடு வேஷம் போட்டுட்டு வந்த அந்த புலி தந்திரமா கண்மணி கிட்ட பேசுச்சு. இதை கேட்ட கண்மணி ரொம்ப பதறி போயிட்டா. ஆமா, நீ யாரு, எங்கிருந்து வர, எப்படி உனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ராதாவை பத்தி தெரியும்னு நிறைய கேள்வி கேட்டுச்சு. இல்ல, நான் காட்டு வழியா போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மாட்டோட அழுகுற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் வந்த திசையை தேடி போனப்பதான் அங்க ஒரு மாடு சேத்துல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த மாட்டுக்கிட்ட போய் பேசும்போதுதான் எல்லா விவரமும் சொல்லுச்சு. அதனாலதான் நான் உன்னை தேடிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த புலி சொல்லுச்சான். சரி வா, சீக்கிரமா போய் அந்த மாட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு கண்மணி மாடு வேஷம் போட்டுட்டு வந்த புலியவும் கூட்டிக்கிட்டு காட்டு பக்கம் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த புலி தந்திரமா ரொம்ப தூரம் அழைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. அந்த கண்மணிக்கு அப்பதான் ஏதோ தப்பா நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. சேறு நிறைஞ்சிருந்த ஒரு பகுதிக்கு அழைச்சிட்டு போச்சு அந்த புலி. ஆனா அங்க ராதா இல்ல. இங்க ராதா இல்லையே அப்படின்னு சுத்தி முத்தி தேடி பார்த்துச்சு கண்மணி. நான் ராதாவுக்காக உன்னை இங்க அழைச்சிட்டு வரல, எனக்காக தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன்னு தன்னுடைய வேஷத்தை கலைச்சிட்டு புலி நின்னுச்சான். ஓஹோ, இதெல்லாம் உன்னுடைய வேலைதானான்னு கண்மணி சொல்லி அந்த புலிய எதிர்த்து நின்னுச்சு. அத வேட்டையாட பாஞ்ச புலிய தன்னுடைய கொம்பால கண்மணி இடிச்சு தள்ளிடுச்சு.
அது அந்த சேத்துல சிக்கிக்கிச்சு. புலியால அந்த சேத்துல இருந்து மேல ஏறி வரவே முடியல. அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. கண்மணிய உதவி செய்ய கூப்பிட்டுச்சு. என்னை மன்னிச்சிடு. நான் உன்னை தந்திரம் பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்தேன். உன்னை சாப்பிடணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். ஆனா என்னுடைய தந்திரம் எனக்கே எதிரா முடிஞ்சிடுச்சு. நானே இந்த சேத்துல மாட்டிக்கிட்டேன். என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு அந்த புலி ரொம்ப கெஞ்சிச்சு. கண்மணியும் பாவம் பார்த்து அந்த புலிய காப்பாத்துச்சான். காப்பாத்திட்டு, "இது பாரு, இந்த மாதிரிலாம் தந்திரம் பண்ணி ஏமாத்தாத. வேட்டையாடுறதுக்கு உனக்கு நெறைய மிருகங்கள் காட்டுலயே இருக்கு. உனக்கான உணவ நீ தான் தேடிக்கணும். ஆனா இந்த மாதிரி தந்திரம் பண்ணாத. அது உனக்கே வினையா முடிஞ்சிடும்." அப்படின்னு கண்மணி சொல்லிட்டு, அது தன்னுடைய வீட்டுக்கு போயிடுச்சு. இதுதான் கிட்ஸ். நம்மகிட்டயும் நண்பர்கள் மாதிரி, உறவினர்கள் மாதிரி பல பேரு தீய எண்ணத்தோட பேசுறவங்க நம்மள சுத்தி நெறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்கள எந்த உள்நோக்கத்தோட நம்மகிட்ட பழகுறாங்கன்னு நாம ஆபத்துல போய் மாட்டிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அவங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் நமக்கு தெரிய வரும். அத புரிஞ்சு நாம தான் அலர்ட்டா இருந்து நமக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து நாம தப்பிக்கணும். தேங்க் யூ.